இந்த வீடியோல நாம இஃப் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். கண்டிஷன் அப்படின்னா என்ன? ஒரு செயல் நடக்கணும்னா இன்னொரு செயல் நடக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை தான் நாம இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் சென்டென்சஸ் சொல்றோம். இந்த எக்ஸாம்பிள்ல நல்லா பாருங்க. இஃப் இட் ரெயின்ஸ் we will stay at home. மழை வந்தா நாம வீட்டிலேயே இருப்போம். இதுல மழை வர்றது கண்டிஷன், வீட்டில் இருப்பது ரிசல்ட். அதாவது மழை வர்ற செயல் நடந்தா வீட்டில் இருக்கிற செயல் நடக்கும். ஓகே, இப்ப இஃப் கிளாஸுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். இஃப் பிளஸ் கண்டிஷன் காமா ரிசல்ட். அடுத்ததா இதுல டைப்ஸ் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று ஜீரோ கண்டிஷன். இது ஃபேக்ட்ஸ் சொல்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது எப்பவுமே மாறாத உண்மைகளை சொல்றதுக்கு இந்த ஜீரோ கண்டிஷன் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். நீங்க ஐஸை ஹீட் பண்ணினா அது உருகும். இது எப்பவுமே மாறாத விஷயம் தானே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜீரோ கண்டிஷன்ல கண்டிஷனும் ரிசல்ட்டும் எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அப்ப சிம்பிள் பிரசன்ட் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த டைப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றதுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா, இப்போ ஒரு செயலை செஞ்சா ஃபியூச்சர்ல அதுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சென்டென்சஸை ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். நீ நல்லா படிச்சா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவ. அப்ப நல்லா படிக்கிற கண்டிஷன் நடந்தா பாஸ் ஆகிற ரிசல்ட் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு. எஸ், சிம்பிள் பிரசன்ட் பிளஸ் சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இந்த எக்ஸசைஸை ஃபில் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.